வணக்கம் தலைவா. கேஸ் சிலிண்டர் பற்றின முக்கியமான தகவல்களை தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக அலசி ஆராய போகிறோம். என்ன தான் நடக்கிறது, கேஸ் சிலிண்டருடைய மானியங்களை ரத்து செய்ய போகிறாங்க. ஸோ இந்த ஜூன் 30 இறுதி நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவின் வாயிலாக பார்க்கலாம். மத்திய அரசு வழங்கக்கூடிய சமையல் எரிவாயு மானியத்தை தொடர்ந்து பெறுவதற்கு வாடிக்கையாளர்கள் அனைவரும் வரும் ஜூன் 30 இகேஒய்சி முறையை நிறைவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இந்தியன் ஆயில், பாரத், HP நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களின் ஆதார விவரங்களை பயோமெட்ரிக் முறையில் சரிபார்ப்பதன் மூலம் போலி இணைப்புகளை தடுத்து தகுதியானவர்களுக்கு மட்டும் மானியம் சென்றடைவதை அரசு உறுதி செய்கிறது. இது பொதுமக்கள் இதற்காக எரிவாயு முகவர் அலுவலகங்களுக்கு செல்ல தேவையில்லை. அந்தந்த நிறுவனங்களில் கைபேசி செயலிகள் மற்றும் ஆதார் பேஸ் ஐடி மூலம் வீட்டிலிருந்தே அடையாள சோதனையை முடிக்க முடியும். ஒருவேளை இந்த காலக்கிடையிற்குள் சரிபார்ப்பை முடிக்காவிட்டால் வங்கி கணக்கு வர வைக்கப்படும் மானிய தொகை நிறுத்தப்படலாம் அல்லது சிலிண்டர் பெறுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நடைமுறையை முடித்தவர்கள் மீண்டும் செய்யக்கூடிய அவசியம் இல்லை. ஏழை மக்கள் நலன் கருதிய இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்திருக்கு. கேஸ் மானியம் ஜூன் 30 கடைசி. ஸோ உங்களுடைய இகேஒய்சியை முடிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் கடைசி தேதி. ஸோ மானிய விலையில் சிலிண்டர் இனி கிடைக்காது. வங்கி கணக்கில் இந்த சப்சிடி தொகையும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஸோ நீங்கள் எந்த வாடிக்கையாளராக இருந்தாலுமே சரி, பாரத் கேஸு, இண்டேனு, HP இந்த கேஸ் குறிப்பாக இகேஒய்சி முடித்தவர்கள் மீண்டும் செய்ய தேவையில்லை. மத்திய அரசின் புதிய கட்டுப்பாட்டு விதிமுறை என்ன குறிப்பிடுகிறது? போலி இணைப்புகளை கண்டறிய, கள்ள சந்தையில் சிலிண்டர்கள் விற்பனையை தடுக்க, தகுதியான ஏழை மக்களை மானியம் சென்றடைய இது தேவைப்படுகிறது. மத்திய அரசின் இந்த கட்டாய விதிமுறை அனைத்து மானிய கேஸ் நுகர்வோரும் தங்கள் மொபைலினுடன் ஆதாரை சேர்க்க பயோமெட்ரிக் இகேஒய்சி அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஜூன் 30 இறுதி அப்டேட் முடிச்சே ஆகணும். விளைவு என்ன அப்படின்னா, உங்கள் வங்கி கணக்கில் வர வேண்டிய 300 மானியம் நிறுத்தப்படும். மேலும் சிலிண்டர் வாங்குவதிலும் சிக்கல் ஏற்படலாம். தற்பொழுது 1000 கொடுத்து சிலிண்டர் வாங்கினாலும் இகேஒய்சி மானியம் ரத்து கிடைக்காது. ஸோ மொபைல் ஆப் மூலமாக வீட்டில் இருந்தபடியே சில நிமிடங்களை செய்யலாம். கேஸ் ஏஜென்சிக்கு மூலமாக நேரில் கொண்டு செய்யலாம். வரிசையில் காத்திருக்கலாம். டெலிவரி செய்பவர் சிலிண்டர் வரும்பொழுது அவர்கிட்ட கூட நீங்கள் செய்ய முடியும். ஸோ வீட்டில் இருந்தபடியே இகேஒய்சியை நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் கேஸ் நிறுவனத்தின் ஆப், உதாரணமாக இந்தியன் ஆயில், HP பே, இதோடு சேர்த்து உங்கள் ஆதார் ஃபேஸ் ஆப்பை வச்சு நீங்கள் இகேஒய்சி செஞ்சுக்கலாம். மொபைல் இகேஒய்சி ஆப்பில் லாகின் செய்தவுடன் மொபைல் எண் தேவை. ப்ரொஃபைலுக்கு செல்லவும் ரீகேஒய்சி இல்லை இகேஒய்சி ஆப்ஷனை கிளிக் செய்து முகத்தை ஸ்கேன் செய்யவும். ஸோ ஃபேஸ் ஸ்கேன் எப்படி செய்வது? ஒரு ஆதார் ஃபேஸ் தானாகவே ஓப்பன் ஆகும். கேமரா முன் முகத்தை தெளிவாக காட்டவும், கண்ணை சிமிட்டினால் பிளிங்க் பச்சை நிற வண்ணம் தோன்றி இகேஒய்சி வெற்றிகரமாக முடிந்துவிடும். இதை இன்றே முடித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ உலகளாவ தட்டுப்பாடை தடுக்க சர்வதேச சந்தையில் பதற்றமான சூழல் மற்றும் எரிபொருள் சக்தி விநியோக தடைகளாக இருந்து இப்போ சரியாயிட்டு வருது. இப்போ இதை தடுக்கிறதுக்கு இது முக்கியம். ஸோ போலி இணைப்புகளை நீக்கிறதுக்கு ஒரே பெயரில் பல இணைப்புகள் மற்றும் முறைகேடாக புக்கிங் செய்யப்படும் போலி இணைப்புகள் முற்றிலும் ஒழிப்பு. ஏழைகளை பாதுகாக்க தகுதியான மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு மானியம் சென்றடைய இது உதவும். ஸோ இது யாருக்கெல்லாம் பொருந்தோம்னா, இந்தியன் கேஸு, HP கேஸு, பாரத் கேஸ், இந்த 3 கேஸ் வச்சுருக்கவங்களுக்கு ஜூன் 30 உங்களுடைய இகேஒய்சியை முடித்து வைத்து கொள்ளுங்கள். ஸோ கணக்கின் நிலை முடிக்கப்படாவில்லை. இகேஒய்சி முடிக்கப்பட்டால் ₹300 மானியம் தொடர்ந்து வங்கி கணக்கில் தடையின்றி வர வைக்கலாம். மானியம் முற்றிலும் நிறுத்தப்படும். முழு தொகையும் 1000 கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டும். எப்பொழுதும் போல எளிதாக மறு புக்கிங் செய்யலாம். முடிச்சா அடுத்த மாதத்திலிருந்து சிலிண்டர் வாங்க முடியாத நிலைக்கு நீங்கள் தள்ளப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதுகாக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கணக்கு இகேஒய்சி முடிச்சா போலி கணக்காக கருத்தப்பட்டு ரத்து செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 5 நிமிடத்தில் இந்த இகேஒய்சி எல்லாமே முடித்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதுதான் மிக சொன்னது. ஸோ கடைசி நிமிடம் வரை காத்திருக்க வேண்டாம். ஜூன் 30 இகேஒய்சி முடிப்பதை உறுதி செய்யுங்கள். 300 மானியம் தொடர்ந்து பெறுங்கள். உங்கள் வசதிக்கேற்ப ஆப், ஏஜென்சி அல்லது டெலிவரி நபரை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நாள் தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.